அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம புதிய ஆத்திச்சூடி பார்க்கலாம். கற்றதொழுகு. கற்றதொழுகு என்பது வாழ்க்கையில் கற்றதை பின்பற்ற வேண்டும் என்பதை பாரதியார் குறிப்பிடுகின்றார். நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், வேண்டியவைகளையெல்லாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நிறை குறைகளை நீக்க வேண்டும், குறைகளை நீக்கி நிறைகளை மனதில் எடுத்துக்கொண்டு அதற்கேற்றாற்படி நடந்து கொள்ள வேண்டும். எனவே கற்றுக்கொள்வது என்பது வயது வரம்பு எதுவும் இல்லை. நல்லவனவற்றையே நாம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வியைப் போல அறிவும், அறிவினைப் போல கருணையும், அக்கருணையைப் போல பலவித ஊக்கங்களும் செய்யும் திறனும் பெற்றிட வேண்டும் என்று பாரதியார் கல்வி கற்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். கல்வி கற்பதோடு நிறுத்திவிடக்கூடாது. அதை கருத்தில் கொண்டு பதிய வைப்பது முக்கியமான அங்கமாகும். அது கோட்டைக்குள் அகழிப்போல் அமையும் என்பது பாரதியாரின் கருத்து. கல்வி கற்றதன் பயன் அதன்படி நடத்தலாகும். அதனையே பாரதியார் பல முறை வலியுறுத்தி கூறியுள்ளார். கற்றதொழுகு என்னும் சொல்லின் பொருளை மனதில் கொண்டு வேண்டியவற்றை கற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். காலமழியே காலத்தை வீணாக்காத நாம் நடந்து கொள்ள வேண்டும். காலம் என்பது மனிதனுக்கு மிக குறைந்த காலமே. எடுத்த காரியத்தை குறிப்பிட்ட காலத்தில் தொடங்க வேண்டும். குறிப்பிட்ட காலத்தில் தொடங்கி வேண்டிய காலத்திற்குள் முடிக்க வேண்டும். இளமை பொழுதில் வீணடிக்கக்கூடாது. காலம் போனால் திரும்பி வராது. எனவே இருக்கும் காலத்தில் ஒவ்வொருவரும் தனது வீட்டிற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் நல்லது செய்ய வேண்டும். அதற்காக காலத்தை காக்க வேண்டும், காலத்தை பேண வேண்டும், போற்ற வேண்டும். காலத்தை வீணடிக்கக்கூடாது, வீணாக கழிக்கக்கூடாது என்பதை பாரதியார் வலியுறுத்துகின்றார். உரிய காலத்தில் எதையும் செய்ய வேண்டும், செய்து முடித்து அதன்படி நடக்க வேண்டும். எனவேதான் காலத்தை அழியேல் என்று பாரதியார் கூறுகின்றார். இதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். கிளை பல தாங்கேல், எவ்வகை பிரிவையும் சகிக்காதே. அதாவது ஒரு மரத்தில் அளவுக்கு மீறி அதிகமாக கிளைகள் இருந்தாலும் ஒரு பலமான காற்று அடித்தால் மரத்தின் கிளைகள் முறிந்துவிடும், அல்லது மரமே சாய்ந்தாலும் சாய்ந்துவிடும். எனவே தனக்குரிய சுமையை மட்டும் நாம் தாங்க வேண்டும். சமுதாயத்தை கிளை என்றால் உறவினர்களும் உற்றாரும் குடும்பமுமே ஆகும். ஒரு தனி மனிதனோ அல்லது குடும்பமோ எண்ணிக்கையில் பலரையும் பல குடும்பங்களையும் தாங்கி நிற்பது, சுமந்து நிற்பது நல்லதல்ல. அளவுக்கு அதிகமான கெட்ட எண்ணங்களை மனதில் தேக்கி வைப்பதும் நல்லதல்ல என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். அளவோடு எதையும் கற்றறிந்து கொள்ள வேண்டும், அதற்கு தகுந்தாற்போல் நடக்க வேண்டும் என்பது பாரதியாரின் கருத்து. சிலருக்கு சுற்றுச்சூழல் அவரை சுற்றி கொண்டு சுமையாக அழுத்துவது உண்டு. அளவுக்கு மீறிய சுமையாக இருந்து அவை அவர்களை கீழ்மைப்படுத்தும். அது தாங்காது. தமது சொந்த குழந்தைகளை ஆனாலும் உரிய வயது வந்துவிட்டால் அவரவர் பொறுப்புகளை ஏற்க வேண்டும். இல்லாவிட்டால் குடும்பங்கள் நலிந்து போகும். எனவே தனக்கு எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு சக்திகளை மட்டுமே நாம் மனதில் கருத்தில் கொண்டு தாங்க வேண்டும் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். எனவே தனக்கு உரிய எந்த செயல்களையும் தன்னுடைய சக்திக்கு தேவையான அளவை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதன் வழியே செம்மையாக நடக்க வேண்டும் என்று பாரதியார் விரும்புகின்றார். எனவே தன்னால் எது முடியுமோ அதை மட்டுமே மனதில் இருத்தி கொண்டு அதன் வழி நாம் நடந்தால் பல வெற்றிகளை அடைய முடியும் என்று
பாரதியார் குறிப்பிடுகின்றார். ஆதலால் தேவையான அளவை மட்டும் மனதில் கொண்டு அந்த செயல்களில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அதிலிருந்து முன்னேற வழிவகை செய்யும் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். நன்றி, வணக்கம்.